லோகேஷ் கராஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் லோகேஷ் கராஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் தீபன், சென்னை vlogger யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு லோகேஷ் கேரேஜ். லோகேஷ் கேரேஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லோகேஷ் கேரேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல vlogsலாம் வரும். லோகேஷ் கேரேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ், இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். நான் உங்கள்கிட்ட வந்து காலையில் வந்து நம்ம ரெசார்ட்டை வந்து சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நைட்டு நம்ம இங்கே லைட்டிங்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. ஸோ இங்கே தான் ஃபயர் கேம்ப் வந்து நடந்துச்சு. இல்லை வரும் 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 இது வருமா? எல்லாமே வரும். இந்த ரெசார்ட் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அவுட் சைட். நைட்டில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இப்போ பகலில் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடு மாதிரி செப்பரேட்டாக கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக லக்ஸரியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கீழே டென்ட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக லைட்டிங். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே சும்மா ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மீட்டிங் ஹால் நைட்டு இருந்தது. இங்கே கீழே தான் பார்த்தீங்கன்னா டென்ட்டெல்லாம் இருக்குது. கிரிக்கெட் கோர்ட்டு. இப்போ டென்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நைட்டில் வந்து ஃபுல்லாக இருட்டாக இருந்ததுனால தெரிஞ்சிருக்காது, பகலில் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டென்ட்டுக்குள்ளார பாருங்களேன், இது 2 பேரை வந்து தாராளமாக தங்கலாம் உள்ளார. இந்த மாதிரி 2 பேர் வந்து தாராளமாக தங்குற மாதிரி நல்லா ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக. ஸோ காற்று வரதுக்காக இந்த மாதிரி நெட்டு மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்பரண்ட்டாக. ஆனால் மத்தியான டைமில் காலையிலலாம் இருக்கிறது கஷ்டம். நைட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கேம்பிங் வந்து நல்லது பண்ண முடியும். ஏன்னா காலையில் மதியம்லாம் செம ஹீட்டாக இருக்கும் உள்ளார. ஓகே கைஸ், ரெசார்ட் வீடியோ இதோட முடியுது. நான் வந்து இதுக்கு மேலே மோட்டோ விளாகிங்கில் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கு பறக்கும் வண்ணப்பறவை, எங்கு இருந்தோ வந்த பறவை, கல்லூரி மண்தான் எங்கள் வேடந்தாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியே நடந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கிளம்பக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வீடியோஸ், நிறைய பேரோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தோம். மீட்டப்பில் வந்து நம்ம லோகேஷ் கேரேஜ் நம்ம அன்பனை மீட் பண்ணேன். நம்ம அன்பனோட சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து நல்லா சப்போர்ட்டிவான வீடியோஸ் நிறையவே கொடுத்துட்ருப்பாரு, நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுப்பாரு. அது மாதிரி இந்த மீட்டப் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக போச்சுங்க. இதுக்கு முன்னாடி வந்து 100+ மெம்பர்ஸ் வந்து அருண் நான் டீமில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். இப்போ 125 பக்கம் வந்து எல்லோரும் மெம்பர் இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோங்க. வீடியோங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். வீடியோவில் காட்டாத பல விஷயங்களை வந்து இதில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். 100 பேர்ஸ் போகிறது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ப்ரோ. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு இது ஒரு 3 or 4 டைம்ஸ் நினைக்கிறேன். அவ்வளோ எப்படிதான் ஒரு 2 டைம்ஸ் மேலேயாவது போயிருப்பேன். 3 டைம்ஸ் இதோட நினைக்கிறேன். லடாக்லாம் போயிருக்கீங்க ப்ரோ? அதுக்கப்புறம் வந்து 4 கண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையவே பிளான்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணுவோம். எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரைடிங் கிளப் மட்டும் கிளப்புனுங்கள்ல எல்லா தமிழ்நாடு ரைடர்ஸும் ஒரு நாள் சேர்ந்து பயங்கரமாக கொண்டு வந்துடுறேன். டெஃபினட்டாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவங்க கூட பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, இதுடன் நீங்கள் வந்து கிளம்ப போகிறோம் எல்லாம் ஜாலியாக. நீங்களும் அப்படியே எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வாங்க. லோகேஷ் கேரேஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வண்டியை வந்து ஓட்டி பார்க்கணுன்னு சொல்லி ஒரு அண்ணா கேட்டார், கொடுத்துருக்கேன். அவர் மேலே போயிட்டுருக்காரு. ப்ரோ நம்ம போகலாமா? மேலே போயிட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ஈரோடு போக வேண்டியது தான். அடுத்துங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு கீரை போட்டு தூக்குங்க. லெஃப்ட் போயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே முன்னாடியே வந்திருந்தோம் தண்ணி பிடிக்கலான்னு சொல்லிட்டு. மேலே வந்தப்போ தண்ணி குடிச்சிட்டு இருந்தப்போ கீழே கூப்பிட்டாங்க ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ ரிசப்ஷனில் வந்து எல்லாேருக்கும் ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதுக்கும் போனோம். என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு பென் வந்து ஒன்று கொடுத்தாங்க.
பென் வந்து பார்த்திங்கன்னா அது இதுதான் அந்த பென்னு. இது வந்து நார்மல் பென் தான். அது போக மொபைல் வந்து இதில் வச்சு மொபைல் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபோன் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பென் வந்து ஒன்று கிஃப்ட் பண்ணாங்க எல்லாருக்கும். கைஸ் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹெல்மெட் போட்டு போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா. இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு பார்த்திபன், ஈரோட்லேருந்து வந்திருக்காரு. பட் ஆனால் நேற்று வந்து எங்கள் கூட வரல. அவர் வந்து இன்றைக்கி சண்டே மார்னிங் இன்றைக்கி தான் வந்திருந்தார். வந்து சுற்றிட்டு கிளம்பும்போது அவர் கிளம்புற டைமும் நாங்கள் கிளம்புற டைமும் ஒன்றா இருக்கனால எங்களோடவே வந்துட்டார். ஸோ இப்போ எல்லோரும் வந்து சேர்ந்து போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இவங்க நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப்பாக வந்து போய்கிட்டு இருக்கோம். அதாவது சாட்டர்டே மார்னிங் வந்தோம் பார்த்தீங்களா, அந்த குரூப் எப்படி வந்தோமோ அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்து போய்கிட்டு இருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்ட் குரூப்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. சென்னை குரூப்ஸில் மட்டும்தான் அருணண்ணா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் மட்டும்தான் இப்போ சென்னை குரூப்பில் வந்து இருக்காங்க. மற்றவங்க எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க. அதர் டிஸ்ட்ரிக்கும் கிளம்பிட்டாங்க. நேற்று நைட் ரைடு வந்து இந்த ரோட்டில் தான் வந்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் vlog பண்ணிகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் guys. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க GoProவில். ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு பேட்ரி தான் வந்து பத்தாது இல்லையா. 3 பேட்ரி வச்சுருக்கேன். 3/4 மணி நேரம் நிற்கும். ஆல்ரெடி ஒரு பேட்ரி காலி. அது சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. பவர் பேங்க்கில் உள்ளார போட்டு ஏறிட்டு இருக்குது டேங்க் பேக்கில். அதனால் எவ்வளோ நேரம் எடுப்பேன்னு எனக்கே தெரியல. கொஞ்சம் நேரம் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ்க்கு, ஷார்ட்ஸுக்கு அதுக்கெலாம் நிறைய பேர் வீடியோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே நம்மளும் கொஞ்சம் எடுப்போம்ல. அந்த கார்னரிங் பண்ணுறது, கிராஸ் ஆகி போகிறது, அந்த வீடியோஸ்லாம் அதையும் எடுத்து இந்த வீடியோவோட எண்டில் முடிஞ்சால் நான் நடுவில் வந்து சொருவி விட்றேன். அந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிளைமேட் நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ பார்க்க வெயில் அடிக்குது வெளியில். ஆனால் வந்து வண்டி ஓட்ட நல்லா சில்லுன்னு இறங்குது அப்படியே காற்று. என்ன நாங்கள் போகிறதுக்குள்ளே மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி. மழை வந்துருச்சுன்னா கஷ்டம். ஏன்னா ரெயின் லேயர் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் பேண்ட்டெல்லாம் நனைஞ்சிரும். தண்ணி தாங்க தாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் பைக் ரைடில். தண்ணி மட்டும் நீங்கள் வந்து எங்கெங்கே நிப்பாட்டுறீங்களோ எல்லா இடத்துலையும் குடிச்சிடுங்க. அதாவது பேக்கரி, ஹோட்டல் எங்கெல்லாம் சாப்பிட்றீங்களோ ஃபுல்லாக குடிச்சிட்டு உங்கள் வாட்டர் பாட்டிலெல்லாம் ஃபுல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து கடைங்க எதுவும் அதிகமாக இருக்காது. அந்த டைமில் நீங்கள் வந்து பேக்கில் வச்சுருந்தோம்னா தான். போலாமா? வழி கேட்டுருந்தாங்க. வழி தெரிலையாட்டிருக்கு. அதனால் வழி கேட்டாங்க. ஏன்னா கூகுள் மேப்பும் ஒர்க் ஆகலை. கூகுள் மேப் ஒர்க் ஆனால் வச்சு ஏதாச்சும் அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ செம்ம கார்னரிங்க. ஓகே கைஸ், இதோட vlog வந்து முடியுது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து ரைட் பண்ணுற வீடியோஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். அதை தான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
கைஸ் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஈரோடே வந்தாச்சு. எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதாவது கோயம்புத்தூர் ரைடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கிளம்பிட்டாங்க. நாங்கள் அவுட்ரு ஏரியாவில் நின்று எல்லோரும் பேசி ஒரு மீட்டப் பண்ணி எல்லோரையும் அவங்கள ஜாலியாக அனுப்பிச்சி வச்சோம். ஈரோட்டில் இருக்கிறவங்க ஒரு 4 பைக் வந்துச்சு. எல்லாருமே அவங்களும் செப்பரேட்டாக பிரிஞ்சாச்சு. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கொல்லி ரைட் நல்லாவே எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லோகேஷ் கேரேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.